Hey guys, welcome back. இன்னைக்கு ஒரு பொலிட்டிக்கல் வீடியோ தான். அடுத்தடுத்த சட்டசபை நடந்துக்கிட்டே இருக்கு. அந்த பட்ஜெட் ரீட் பண்ணுறதுனால நிறைய நாள் போகும் போல இருக்கு. ஆக்சுவலி அங்கே சாட்டர்டே சண்டே லீவு போல, அதனால தான் அப்போ விட்டுட்டு மண்டே வந்திருக்காங்க. நேற்று வந்து நடந்திருக்கு. நேற்று விஜய் ஒரு அளவு கொஞ்சமாக பேசினார். அந்த காரசாரமானது வந்து நடந்தது மற்ற சக எம்எல்ஏக்களுக்குள்ள தான். நம்ம எதிர்பார்க்கறது என்ன, விஜய் ஒன்று சொல்லுவார், அது உதயநிதி ஒன்று சொல்லுவார், அதைத்தான் நம்ம மெயினாக பார்ப்போம். இப்போ நேற்று அவர் பேசவே இல்லை, அங்கே தான் இருந்தார். இவ்வளோ நாள் விஜய்க்கு நக்கல் பண்ணாங்கல்ல, இப்போ நம்ம கேட்கணுமா? இப்படி உட்காந்துருக்காருங்க. இன்னைக்கு அதை எதிர்கட்சி தலைவரும் பண்ணார். இப்படின்றதும் அப்படியே மேலே சீலிங் சரியாக கட்டி எத்தனை இருக்குன்னுன்றதும் சரியாக கட்டியிருக்காங்களான்னு பார்க்குறதுன்னு நேற்று பூரா மற்றவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அவர் பேசலை. அவர் பேசின மாதிரி ஏதாவது ஃபுட்டேஜ் வரும்னு பார்த்து வரலை. நேற்று ஒரு சில எம்எல்ஏக்கள் கோவப்பட்டாங்க, அது இதுன்னு. இப்போ புதுசாக ஒரு டெக்னிக்கை கையில் எடுத்திருக்காங்க. அது என்னன்னு போகிற போக்கில் இதில் ஃபுட்டேஜ் வரும், அப்பப்போ நான் இடையில சொல்கிறேன். அசம்பிளி அட்ராசிட்டி ஸ்ட்ரால் பார்த்துடலாமா? இது ஒரு 16 minutes வீடியோ இருந்தாலும் டக்குன்னு பார்த்துட்டு கூட போயிடலாம். நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ண முடியாது. நான் இப்படி தான் பேசுவேன். அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது. எல்லாருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது. அமைச்சர் கேலி பண்றீங்களா? மணப்பாற மாடு கட்டி மாயவரா ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு, வயக்காட்டு உழுது போடு செல்லக்கண்ணு. நேற்று ஃபுல்லாக விவசாயிகளை பற்றி தான் பேச்சு. அதான் அந்த பாட்டு. அரசினர் தனி தீர்மானம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். தமிழ்னா விருந்தோம்பல், சுருக்கமாக சொன்னா தமிழ்னா கெத்து, தமிழ்னா பவர். இருந்தாலும் லேட்டஸ்ட் ஜெனரேஷன் இந்த கான்வென்ட் பிள்ளைங்களுக்கு இங்கிலீஷ்ல பேசினாதான் புரியுது. தமிழ்ங்கிறது நம்ம உடம்புல இருக்கிற இந்த கண்ணு மாதிரி, ஆங்கிலங்கிறது நாம போட்டுக்கிற கண்ணாடி மாதிரி. நாம எப்பவுமே கண்ணால தான் பார்க்கணும், தேவைப்பட்டாதான் கண்ணாடி போட்டுக்கணும். தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பான அரசினர் தீர்மானம் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்புகளின் நிகழ்ச்சிகளிலும் நிகழ்வு தொடங்குவதற்கு முன் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும். ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க, மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறியது. ஓ, ஆம்னு சொல்லும் போது ஆம் சொல்லணும், மறுப்போர்னு சொல்லும் போது யாராவது இருந்தால் இல்லை அப்படின்னு கத்தனா அப்படின்னா ஏன் இருக்குன்னு கேட்பாங்க. சைலண்டாக இருந்தால் ஒரு மனதாக செஞ்சிருவாங்க. அவங்க அசம்பிளி இதெல்லாம் இப்போ தான் கற்றுக்கிறேன், இதெல்லாம் இப்போ தான் தெரியுது இப்படியெல்லாம் கேட்பாங்க அப்படின்னு. இப்போ தாண்டா என்ற மனசு குழுகுழுன்னு இருக்கு. தற்சமயம் தமிழ்நாட்டின் பினான்சியல் பொசிஷன் சரியில்லாமல் இருந்தாலும் நெல் மற்றும் கரும்பு பயிரிட்டுள்ள விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வேண்டும் என கருதி வரலாற்றில் இல்லாத அளவில் மாநில அரசின் நெல் மற்றும் கரும்புக்கான ஊக்கத்தொகையை அதிகரிக்க முடிவு செய்துள்ளோம். ஒரே ஒரு சொல்றேன். மாநில அரசின் ஊக்கத்தொகையாக சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் ஒன்றுக்கு ரூபாய் 289 மற்றும் பொது ரக நெல் ஒன்றுக்கு ரூபாய் 159 என உயர்த்தி சன்னரக நெல் ரூபாய் 2750, பொது ரக நெல் ரூபாய் 2600 என வழங்கப்படும். நல்லா இருக்கே அது. அப்ப உடனே ஒரு அமௌண்ட் கொடுங்க. இந்த பணத்தை வச்சுக்க, பேக் காம்ப்ளிமெண்ட். மாநில அரசு நெல்லுக்கான ஊக்கத்தொகையினை ஓராண்டில் 156 ரூபாய்க்கு மேல் உயர்த்தி வழங்குவது வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். அதேபோல சர்க்கரை ஆலைகளில் பதிவு செய்து கரும்பு வழங்கும் விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் ஒன்றுக்கு 709.50 ரூபாய் வழங்கப்படும். அள்ளி அள்ளி இறக்கிறீங்களே, இதுக்கு பூரா அந்த கையால என்ன கைமாறு பண்ண போறேன் தெரியலையம்மா. போதுமா, போதும் போதும். 10 ரூபா பார்த்து போ. என்னைய பாத்தியாரா? மாநில அரசால் கரும்பு சிறப்பு ஊக்கத்தொகையாக மெட்ரிக் டன் ஒன்றுக்கு ஓராண்டில் 134 ரூபாய்க்கு மேல் வழங்கப்படுவது வரலாற்றில் இதுவே முதல் முறையாகும். இப்போ எதிர்கட்சியில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு
அதை வாசிக்கிறதுலாம் ஓகே. இவர் அடிக்கடி ஒரு வேர்டு உள்ள சொருவுறாருல ஒரு சென்டென்ஸ், அதுதான் அவங்களுக்கு இப்போ இடிக்கும். வரலாற்றின் முதன் முறையாகன்னு என்ன அர்த்தம்? நீங்க பண்ணலன்னு அர்த்தம். இப்போ அதைத்தான் இன்டைரக்டா வரலாற்றின் முதன் முறையாக அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு இப்போ அப்படி இருக்கும். ஆனா அந்த கரண்ட் பில் இஷ்யூ வந்து ஒரு சில பேர் வந்து எங்களுக்கு வளமையை விட குறைவா வருதுங்கிறாங்க. ஆனா நிறைய பேர் வந்து எங்க கொஞ்சம் கூட தாங்க வருது, என்னங்க கூட தாங்க வருது அப்படிங்கிறாங்க. இந்த விஜய் சித்து இருக்காருல்ல, அவரோட பிளாக்ல வந்து ஏசி எல்லாம் பாவிக்கிறாரு அவரோட ஆஃபீஸில். 60,000 ரூபா பில் வந்திருக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு போல. அதை நம்ம ஸ்டாலின் சார் வந்து அந்த ஃபுட்டேஜை அவர் ஷேர் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஒரு சில பேர் விஜய் சித்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க, நீங்க ஏசி எல்லாம் பாவிப்பீங்க அப்போ வரத்தானே செய்ய. ஏதோ வித்தியாசமா தெரிஞ்சதுனாலதான் சொல்லியிருக்காரு. ஏன்னா இதுக்கு ஆஃபீஸ் வச்சு நடத்துறாங்க அதான் ரொம்ப மாசமா. திடீர்னு இந்த மாசம் கூட வந்திருக்குன்னா என்ன ஏதுன்னு தெரியல. அந்த கரண்ட் பில் இஷ்யூ மட்டும்தான் இப்போ கொஞ்சம் இடிக்குது. அதான் வேளாண் பட்ஜெட்ல மாற்றம் இருக்குமா என்று ஆவலாக படிச்சு பார்க்கும்போது பார்த்தா மாற்றத்தையே காணும் என்ற ஏமாற்றம் தான் அதிகமாக இருக்கிறது. இப்பயும் சரி, கலைஞராக இருக்கும்போது சரி, எங்களுக்கெல்லாம் மந்திரிக்கெல்லாம் ஒரு பதப்பதப்பு இருக்கும். காலையிலே 5-6 மணிக்கெல்லாம் போகணும், இந்த இடத்துல இந்த பிரச்சனை, கலெக்டர்களுக்கும் டென்ஷன். ஆக நாங்கள் டென்ஷன்லேயே 5 ஆண்டு காலம் இருந்தோம். எங்க பரம்பரையா அப்படித்தான். ஏதாவது டென்ஷன் ஆனா தண்ணிக்குள்ள போயிருவோம், டென்ஷன் குறைஞ்ச உடனே தண்ணியில இருந்து வெளியே வந்துருவோம். ஆக நீங்களாம் ரிலாக்ஸா இருக்கு, அதான் ஆச்சரியமா இருக்கு. எங்களுக்கு ரிலாக்ஸா இருக்கு. மாண்புமிகு பேரத்தலைவர்களே, இன்னைக்கு காலையில நேற்று நைட்டும் சரி இன்னைக்கு காலையிலும் சரி மாண்புமிகு முதலமைச்சர் ஒரு சின்ன வாய்க்கா பிரச்சனை கூட போன் அடிச்சு அதை உடனே சரி செஞ்சாச்சான்னு கேட்கக்கூடிய ஒரு முதலமைச்சரா தான் இருக்கிறார். 16-18 மணி நேரம் அப்ப பாக்கணுமே இந்த காந்தி பாபு ஓடிடுவான். உங்களோட நீங்களாவது 5 வருஷம் டென்ஷன், நாங்க தினந்தோறும் டென்ஷன்ல இருக்கிறோம். எதுலயோ எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் எங்களுக்கு அப்படி ஒரு பயம் இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நீங்க அதிக காசு நீங்க எவ்வளவு காசு கேக்குறீங்க? நாங்க 200 ரூபாய்க்கு பண்றோம். 100 ரூபாய் குறைக்கலாமா நான் பாத்துட்டு இருக்கேன். வேலை பார்க்க நீ கம்மியா வேலை பாரு, எங்க கூட போட்டி போடு. இதுல நேற்று யாரோ ஒருத்தர், எனக்கு பேர் தெரியல, அரசியல் ரிவ்யூ பண்ணுறவரா, அவர் கேட்குறாரு, எனக்கு ஒன்று மட்டும் தான் புரியல அந்த டிஎம்கே காரங்க கிட்ட. தாவேக்கா வந்து பட்ஜெட் அறிவிச்ச உடனே என்ன சொல்கிறீங்க, ஒரு மாற்றத்தையும் காண, மாற்றம் வரும்னு பார்த்தா அப்படியே தான் இருக்குது, எல்லாம் அப்படியே தான் இருக்குது, ஜீரோ, இதுக்கு 0 மார்க்ஸு. இது என்ன, இது பட்ஜெட்டா, இது மாற்றமா துர்நாற்றம்ங்கிறீங்க. அதே வாயை வச்சுக்கிட்டு தான் சொல்றீங்க எந்த மாற்றமும் பண்ணாம எங்களுடைய திட்டத்துக்கு மேல ஸ்டிக்கரை ஒட்டி பேரை மாத்தி கொடுக்குறாங்கன்னு. உங்க திட்டம்னு சொல்றீங்க, நாறுதுங்கிறீங்க. அப்போ உங்க திட்டம் நல்லா இல்லைன்னு நீங்களே சொல்றீங்களா? ஒண்ணு நாறுது அப்படின்னா என்னத்தையோ மாத்தி இருக்காங்கன்னு அர்த்தம், மாத்தினது சரியில்லைன்னு சொல்லுங்க. அவங்க எதையும் மாத்தலைங்க, எங்க இதுக்கு மேல எங்க திட்டத்துக்கு மேல ஸ்டிக்கர் ஒட்டி அரசு அந்த பிளானை கொண்டு வந்திருக்காங்கன்னு சொல்றீங்க. இந்த பக்கம் வந்து பட்ஜெட்டா போட்டிருக்காங்க இந்த நாத்தனாருது அப்படிங்கிறீங்க. அப்ப ஸ்டிக்கர் ஓட்டுனா அது உங்க பட்ஜெட் தானே அப்படின்னு அவர் கேட்கிறாரு. ஒரே குழப்பமா இருக்கு. மாண்பு அமைச்சர் பிஸியா தான் இருக்கார், அவர் பிஸியா இருக்கார். எல்லா கட்சியை தொண்டாக அவர் பார்த்து புதுசாக வந்த இயக்கம் இனிமேல் தான் உங்களுக்கு தெரிய போகும். பாருங்க, பேசுவது எளிது, ஆக நடத்தும் போது தான் தெரியும் கஷ்டங்கள். பாருங்க, இன்னும் கொஞ்சம் 3 மாசம் தான் ஆயிருக்கு. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க பாருங்க. விவசாயிகள் போராட்டம் இல்லாமலே 5 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள், அதை பாராட்டணும். எது போராட்டம் இல்லாமல் 5 ஆண்டு காலம் வாழ்ந்தார்கள்? ஏன் சார் இப்படி போடுவீங்க? இவங்க ஆட்சியில விவசாயிங்க போராடவே இல்லை பாவம். கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் அமைச்சர் பெருமக்கள். நேரு பெரிய விவசாயி, மாடெல்லாம் வளர்க்கிறாரு, மாடு கிட்டத்தட்ட 1000 மாடு வளர்க்கிறாரு. விவசாயம் 1000 ஏக்கர், வாழை, தென்னை மரம், எல்லாம் நெல். என்ன சொத்து வரமெல்லாம் சொல்லிட்டு இருக்க, கேட்ச் போட்டு போறீங்க. 1000 மாடுங்கிற, 1000 ஏக்கருங்கிற, தென்னை தோப்பு. அவர் ஒரு விவசாயி அப்படின்னா முடிஞ்சு போச்சுல. விவரம் அதுக்கு சொல்லிட்டு இருக்க, விவரம் கூட இருந்தே குடிமறிக்கிறியா? இவர் ஒருத்தர் போதுங்க அவங்க கட்சியை கவுக்கிறதுக்கு. அவனுக்கு எந்த கட்சி? டிராக்டர் ஓட்டுவார், பூஜை அண்டை வெட்டுவார், வயலில் அண்டை வெட்டுவார்.
நீ செங்கோட்டையனும் தெரியும். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களை மாண்பு உறுப்பினர்களுடைய சிக்கலுக்கு விட்டு விடக்கூடாது. ஏனென்றால் எனக்கு எதிரிங்க வெளியே இல்லடா கூடவே இருக்கீங்க. சரிங்க, அப்ப இருந்தது. இப்போ செங்கோட்டையனுக்கு எவ்வளவு கணக்கு பார்த்தா தெரியும். உடனே அவர் அப்படி சொன்னோடனே அது அப்போ இருந்தது. இப்போ இவர்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு அழுகலாம். மாண்புமிகு உறுப்பினர் வந்து போற போக்கில் அப்படியே நகைச்சுவையோட சிரிச்சுக்கிட்டே வந்து போராட்டங்கள் இல்லாத ஒரு ஆட்சின்னு சொன்னாரு. போன ஆட்சியில விவசாயிகள் போராட்டம் பண்ணி அவங்க மேல குண்டாஸ் போட்ட அரசு போன அரசு. நீங்க பேசலாம். அவர் எந்த போராட்டம் தெரியாம பேசுறாரு. அது திருவண்ணாமலை சிப்காட்ல எடுக்கும் போது நடந்த போராட்டம், அதை பத்தி அவர் பேசுறாரு. இந்த சமாளிக்கிற வேலையில வச்சுக்கிறாங்க. ஏன்னா முதலமைச்சர் சொன்னார்ல, நாங்க ஆட்சிக்கு வந்தால் நான் விவசாய பிள்ளையாக பிறப்பேன்னு சொன்னார்ல, அது மக்கள் மனசுல இருந்து ஒரு புது ஆட்சி வந்தா எதா அள்ளி கொடுப்பாங்கன்னு பார்த்தா இப்ப கிள்ளி கொடுத்துருக்காரு நெல். நாங்க 2550 ரூபா கொடுத்தோம் நெல்லுக்கு விலை, இப்ப 2750 ரூபா கொடுத்தோம், 200 ரூபாய் ஏற்றி கொடுத்துருக்காங்க. என்ன சின்ன பழத்தமா இருக்கு யாருக்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு. இதுவரையிலும் சரித்திர வரலாற்றில் டன்னுக்கு 4000 ரூபாய் கொடுத்த சரித்திரம் முதலிலே தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். உங்களை காட்டிலும் 2 மடங்கு உயர்த்தி இருக்கிறார்கள். ஆகவே ஒரு வரலாற்றை இன்றைக்கு தமிழ்நாட்டில் படைத்திருக்கிறார் என்பதை நாடறிந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியவில்லை என்பதுதான் வேதனையாக இருக்கிறது. நான் சொன்னேன்ல அந்த வேர்டு அவங்களுக்கு இடிக்கும்னு, அதுக்கு தான் இவ்வளவு பேசிட்டு இருக்காங்க. அந்த வரலாற்று சிறப்பு மிக்க வரலாற்றிலேயே நடக்காத அப்படின்னா இல்ல அங்க கொடுத்த என்ன கிள்ளி கொடுத்துக்கிட்டு அப்படின்னு அந்த வேர்டை இப்ப தட்டணும், அந்த சென்டென்ஸை. ரொம்ப வயிற்றுச்சல் பூச்சி ஐரானே. இதெல்லாம் தெரிஞ்சுதான் தேர்தல் அறிக்கை தயார் பண்ணணும். ஆர்பிஐ வந்து அன்றைக்கி பணம் தள்ளுபடி சொல்ற 6000 கோடியை 3 மாசத்துல நீங்க கட்டி ஆகணும். கொஞ்சம் என்ன பார்த்து பேசுங்க, என்ன பார்த்து சொல்லுங்க. சரி, ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. அதே போல சென்னையில இங்கே பெருங்குமலைக்கு சொல்றேன், இங்கே முன்னாம விவசாயம் தான் ஒன்னும் புரிய மாட்டேங்குது. அப்படியோ என்ன பார்த்து பேசுன்னு தானே சொன்னாரு. உடனே வந்துடும் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏங்க நாங்க 5 வருஷமா இருந்தோம் 5 வருஷமா புடுங்கினவங்க நீங்களே, அவரை பார்த்து பேசணுங்கிற அந்த பேசிக் ரூல்ஸ் கூட தெரியாதா 5 வருஷமா இருந்ததுக்கு? சாரி இவரான அன்புமணியான சரி சிவகுமாரா பட்ஜெட்டுக்கு இந்த நிழல் பட்ஜெட்டை பார்த்து 40 நிமிஷம் ஆயிடுச்சு. 40 நிமிஷமா? ரொம்ப ஜாமா இது. இந்த இங்க உங்க ஆட்சிக்கு முட்டு கொடுக்கின்ற தலைவர்கள்லாம் இப்ப இங்க உங்களை பத்தி பேசுகின்றார்கள். இந்த முட்டு கொடுத்த வார்த்தையை மட்டும் நான் நினைக்கிறேன். ஏன்னா வாழைக்கு நாங்க ஒரு திட்டம் சேர்த்துருக்கீங்க, வாழைக்கு முட்டு கொடுக்க திட்டம் நாங்க கொடுத்தோம். அதுக்கு வந்து வாழைக்கு முட்டு கொடுக்க திட்டம் எங்களுக்கு நாங்க போடல. அதை இப்ப அந்த திட்டத்தை அறிவிச்சிருக்கீங்க. ஆர்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல கொடுக்கிற திட்டம். என்னடா சொல்ற, ஒண்ணுமே புரியல. சும்மா போர் அடிக்குதுன்னு உள்ள உட்காந்துருந்து அவரே சிரிக்க வைக்கிறீங்கல்ல. அவர் சிரிச்சு இன்னைக்கு தான் பாக்குறேன் உள்ள வந்ததுல. கிரேட்டுங்க. நீங்க ஸ்டாண்டப் காமெடி ட்ரை பண்ணலாம், நல்லா வருது. அது போல இந்த ஆட்சிக்கு முட்டு கொடுத்துருக்காங்க. சொல்லக்கூடாது, வேணா வேற வார்த்தை உங்களுக்கு தெரிந்தால் வேறு வார்த்தை சொல்லுங்க. நீங்க தெரிஞ்சா சொல்ல மாட்டோமா? எனக்கே சிரிப்பு வருது. தாங்கி பிடிக்கிறார்கள்னு சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் வந்து எவ்வளவு அழகாக ஒரு திரைக்கதையை தயார் பண்ணுவாருன்னு நான் இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிறேன். அழகான திரைக்கதையெல்லாம் பேசிட்டு இருந்தேன். அதுவும் விவசாயிகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள் 5 ஆண்டுகள்ல போற போக்குல ஒரு திரைக்கதை வசனம் ஒண்ணு சொன்னாரு. இதுல அண்ணா வந்து அழகா சொன்னாரு, யார் யாரெல்லாம் விவசாயிகள்னு சொன்னாரு. அதுல ஒரு முக்கியமான விவசாயி அண்ணன் மறந்துட்டார். இதுதான் எனக்கு புரியல. விவசாயிகள் அண்ணன் ஒவ்வொருத்தரை பத்தியும் சொல்லும் போது ஒரு முக்கியமான விவசாயியை மறந்துட்டாரு. கரும்பு தோட்டத்துக்குள்ள கான்கிரீட் போட்டு நடந்த விவசாயியை பத்தி அண்ணன் சொல்ல மறந்துட்டாரு. இவங்க
அவங்க சொல்ற கதையெல்லாம் எப்படி இருக்குதுன்னா சர்க்கரையை எறும்பு தின்னுச்சு சாக்க கரையான் தின்றுச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்குது ஒரு கதையெல்லாம். மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர்கள் சென்ற ஆட்சியில நெல் சேமிப்பு கிடங்கு எங்கும் கட்டவில்லை என்று ஒரு தவறான தகவலை சபையிலே பதிவு செய்தார். 18 மாவட்டங்களில் சுமார் 54 இடங்களில் சுமார் 383 நவீன சேமிப்பு தளங்கள் அமைக்கப்பட்டு, குறிப்பாக நீ தஞ்சாவூர் போக 1,00,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட பெரிய சேமிப்பு கிடங்கு 1,00,000 மெட்ரிக் டன் நெல்லை சேமித்து வைப்பதற்காக. எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ தெரியுது உங்களுடைய எப்படி மாண்புமிகு சாமி அமைச்சர் இந்து சமய அமைச்சர் அப்படி கட்டா விடாது. இப்படி டெக்னிக்கல் அப்படி இந்த டெக்னிக்கலா வச்சு நீங்க அடிச்சுட்டு வந்து வெளியே சொல்லுங்க. என்ன புத்தகாட்டாது பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த டெக்னிக்கை இப்போ 10 நிமிஷம் மட்டும் தான் அண்ணன் கிட்ட கத்துக்கிட்டேன். முதலமைச்சர் அவர்களே, அமைச்சர் பெருமக்களே, செல்போனை வந்து உள்ள கொண்டு வரக்கூடாது என்று ஒரு விதி இருக்கிறது. அதை பார்த்து படிப்பதும் இங்கே அதை உபயோகிப்பதும் விதிகளுக்கு முரணானது. அடுத்து வருகிற போது அதை கடைபிடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உறுப்பினர் அவர்கள் வந்து சொன்னாரு சிப்காட் நல்ல முறையா நடைபெற்று இருக்குன்னு. அவர் சொன்ன மாதிரியான எந்த விதமான பெரிய மாற்றங்கள் எதுவும் நான் பார்க்கவே இல்லை. தொழில் பூங்கா வந்து 1097.86 ஏக்கர்ல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. பல வருடங்கள் ஆயிருக்கு. அங்க வந்து 4 கம்பெனி மட்டும்தான் இன்னைக்கு வர வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஒரே ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் கோபாலு. 1 மாசமா அடிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் வெளியூர்ல உள்ளூர் முதலீட்டாளர்கள் கூட நம்ம ஒரு ஆய்வு நடத்தினோம். அவங்களுடைய கோரிக்கை எல்லாமே தண்ணீர் அங்க இல்ல, ரோடு வசதி இல்ல, தெருவிளக்குகள் இல்ல. இங்க வாங்கல ஒண்ணுமே இல்லங்க. ஒண்ணுமே இல்லையா? எலக்ட்ரிசிட்டி அங்க இருக்க தொழில் முதலீட்டாளர்கள் கேக்குறது எல்லாமே துணை மின் நிலையம். அதாவது எலக்ட்ரிசிட்டி இல்லாம எப்படி ஒரு தொழில் வந்து நம்ம ஆரம்பிக்க முடியும்? ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்ல. ஆய்வு நடத்தின உடனேயே நீர் வழங்குறதுக்காக காவிரி நீர் வழங்கல் திட்டத்தின் மூலமா நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட அனைவருக்கும் நீர் வழங்கியிருக்கும். குடிதண்ணீர் வந்து நம்முடைய இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் சொன்னாங்க, குடிதண்ணீர் நாங்க கொண்டு வந்து கொடுத்துட்டோம்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 90 நாளையில அவ்வளவு பெரிய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய நல்ல அமைச்சர் தான். ஏன்னா நாங்க ஏற்பாடு செய்யாம அந்த குடிதண்ணீர் நீங்க 90 நாள் அங்க கொண்டு வந்திருக்க முடியாது. வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. பொன்னண்ணையாரை பத்தி நம்முடைய அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார். பொன்னண்ணையார் டேம் உருவாக்குனதே கலைஞர். நீங்க வந்து 90 நாளைக்குள்ள எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் தான், மகிழ்ச்சி. நீ என்ன வெறுப்பேற்றியா இல்ல பாராட்டுறியா? மணப்பாறை தொகுதி மக்களின் குரலை இந்த மாமன்றத்தில் பதிவு செய்ய எனக்கு வாய்ப்பு வழங்கிய உறுப்பினர் மணப்பாறை முறுக்கு பத்தி சொன்னீங்க. அந்த காலத்துல ஒரு பெரிய பாட்டு, மணப்பாறை மாடு கட்டி மாயாவரோ ஏறு பூட்டி பூட்டி வயக்காட்ட உழுது போடு செல்லக்கண்ணு, வயக்காட்டு உழுது போடு செல்லக்கண்ணு. எங்களை போன்றவர்கள் ரொம்ப பிடித்தமான பாட்டு. சம்பந்தம் எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சிலதுல பாடவும் செய்வேன். சேலையில வீடு கட்டவா நீங்க பண்ணி நானும் பாடுவேன். நீங்க கத்துனீங்கன்னா நானும் கத்துவேன். இப்போ இந்த மாமன்றத்துல அவர் சொன்ன மாதிரி கொஞ்ச நாளாகவே உருவ கேலி பண்றது, பொதுவா சொல்றேன், ஜாதி ரிலேட்டடா பண்றது, பெண்கள் ரிலேட்டடா பண்றது, இப்ப மொழி ரிலேட்டடா வந்துட்டாங்க. எல்லாம் வந்தாச்சு. இதுல என்னன்னா, இதுல இப்ப 2 பக்கமா மக்கள் பிரிஞ்சு இருந்து பேசுறாங்க. அதுதான் அவங்க எதிர்பார்த்தாங்க, நடத்திட்டாங்க. யாரோ ஒருத்தர் எழுப்பி சொல்லியிருக்காரு போல இருக்கு, இவர் இங்கிலீஷ் எல்லாம் அந்த கலந்து பேசுறதுனால சுத்த தமிழ்ல பேசணும். ராஜ்மோகன் எப்படி பேசுறாரு, ராஜ்மோகன் கிட்ட நீங்க கிளாஸ் போங்கன்னு. அதெல்லாம் தேவையில்லாத அவங்களுக்குள்ள பிரச்சனை. இது இங்க சட்டம் இருக்கா, இங்க சுத்த தமிழ்ல தான் பேசணும்னு. நீங்க எல்லாம் அப்படியே இங்கிலீஷ் வார்த்தை கலக்காம தான் பேசிக்கிட்டே இருக்கீங்க. சுத்த தமிழ்ல பேசணும், தமிழ் தெரிஞ்சவங்க மட்டும்தான் இதுக்குள்ள வரணும் அப்படின்னா அது சட்டம் போடுங்க. உனக்கு ராஜ்மோகன் மாதிரி சுத்தமா தமிழ் பேச தெரியுமா, அப்ப நீ வர, அப்ப வா. தெரியாதா, அப்ப நீ போ. அப்படின்னா 3-4 பேர் தான் உள்ள உட்காந்துருக்கணும். இவ்வளவு நாள் இல்லாம இப்ப திடீர்னு வந்து நொய்னதுக்கு இவருக்கு கடுப்பாயிடுச்சு. இவர் இப்ப பேசுனதுல அவர் இப்ப மன்னிப்பு கேட்கணும். அவர் தமிழை இழிவுபடுத்தி பேசிவிட்டார். இப்ப மத பிரச்சனையை கொண்டு வர்றாங்க. அவர் கிறிஸ்டியானிட்டியை பத்தி ஏதோ பேசினாருன்றதுக்காக மத பிரச்சனை அப்படி இப்படின்னு இப்ப அவர் சொன்ன மாதிரி உருவகேலி அது இது பண்ணி இப்ப மொழி பிரச்சனை மத பிரச்சனையா கொண்டு வர பாக்குறாங்க.
இது இன்னும் போகல. எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. நான் பைபிள்ல படிச்சிருக்கேன். born கிறிஸ்டியன். இந்த அவர் இப்ப சொன்னார்ல வார்த்தை, அத புடிச்சுக்கிட்டாங்க. ஆனா அவர் அதை எடுத்திருக்கணும் அந்த இடத்துல. ஏன் சொல்லுங்க, அது பொதுவான ஆட்கள் இருக்கணும் இல்ல. அதான் அவரை தூண்டுனதுல அவர் இப்படி ஒண்ணு சொல்லிட்டாரா, அவர் என்ன சொன்னாருங்கிறதுக்கு இவங்களுக்கு அது தேவையில்ல. ஆகா நம்ம ஒண்ணு போட்டா இந்தா வெடிச்சிருச்சுல. எவ்வளவுதான் தமிழ் படிச்சாலும் எனக்கு இது சொல்லி கொடுத்தது அது சொல்லி கொடுக்காது அப்படின்னு அப்ப தமிழை இழிவுபடுத்தி விட்டா அப்படித்தான் புரியுது. அதான் அப்படித்தான் அவங்களுக்கு வேணும், அதுதான் அவங்களுக்கு வேணும். அதான் இந்த நோண்டி எடுத்துட்டாங்கல்ல. நீங்க சம்பந்தமே இல்லாம இந்த உறவு கேலி பண்றது இல்லாத பேச்சுல திமிர் தெரியுது. கிட்டத்தட்ட 15,000 கோடி ரூபாய் ட்ரெஷரிக்கு வந்திருக்கு 65 டேஸ்ல மட்டும். இது ஈஸி கிடையாது, இது வெரி ஈஸி கிடையாது. நோட் பண்ணுங்கப்பா, நோட் பண்ணுங்கப்பா. அதெல்லாம் பார்க்காம நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன். நீங்க தமிழ்ல இப்படி பேசி, எனக்கு யூனிக் இப்படிதான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கோசம் சேஞ்ச் பண்ண முடியாது. நான் இப்படிதான் பேசுவேன். மக்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் நீங்கள் நன்றாக தான் பேசினீர்கள். அதோட பிரச்சனை முடித்து ரொம்ப லைட் வெயின்ல எடுத்துக்கோங்க. இல்ல பெரிய கைடன்ஸ் பண்ற மாதிரி பண்ண கூடாது. என் ஸ்டைல் இதுதான். அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது, எல்லாருக்கும் நான் மாத்திக்க முடியாது. இது நல்லா இருக்கு. இறங்கி தான் செய்யலாமானாலும் அந்த அளவுக்கு போகுது. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க. மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? கொஞ்சம் கோவப்படாதீங்க. உன் கான்ஃபிடன்ஸ் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா அந்த கான்ஃபிடன்ஸ்க்கு பின்னாடி திமிர் இருக்கு, அதை குறைச்சுக்க. மாண்பு நிதியமைச்சர் பெருசா எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. ஒரு லைட் வெயின்ல எடுத்துக்கோங்க. ஒரு சாதாரணமான ஒரு இதா எடுத்துக்கிட்டு இயல்பா கொண்டு போயிடலாம். ஒன்னும் பிரச்சனை இல்ல. 4 பேர் எதிர்ப்பு சொல்லத்தாண்டா செய்வாங்க. கள்ளத்து கேச்சாங்கன்னா கள்ளத்து கேச்சாக்கா அதை வச்சு வீடு கட்ட கத்துக்கிறோம்டா. மாண்பு உறுப்பினர் அவர்கள் ஊக்கத்தொகை பத்தி இப்ப சொன்னாங்க. அன்றைய சூழ்நிலை வேற. அன்றைக்கு கூலி உயர்வு கிடையாது, உரவிலை உயரல, டீசல் விலை உயரல, இன்றைக்கு எல்லாம் உயர்ந்து போச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க ஊக்கத்தொகை கொடுத்துருக்கீங்க. என்னடா என்ன பேச வைக்கிறீங்களா? கூலி உயர்வு ஒரே கட்சியில இருந்தாங்க. இதெல்லாம் எப்பவும் ஒப்பிட்டதே கிடையாது. நாம கேட்கிற ஒன்று கூடுதல் விலை கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்ற ஒரே கேள்வி மட்டும்தான் இருக்கிறதே தவிர இதையெல்லாம் ஒப்பிட்டு காட்ட இயலாது. நீங்கள் இதுவரையிலும் முதலமைச்சராக இருந்த போது 4000 ரூபாய் கரும்புக்கு வழங்கி இருக்கிறீர்களா என்பதை மட்டும் இங்கே சொல்லுங்கள். அதற்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். ஒரு லக்கணத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். கண்டுக்காதீங்க. அதிமுக ஆட்சி இருக்கும் போது யார் அந்த துறைக்கு அமைச்சரா இருந்தனே தெரியாது பேசிட்டு இருக்காரு. ஏற்கனவே சொல்ல கூலி உயர்வு ஏற்படுது, உரவிலை உயர்ந்தாச்சு. டீசல் விலை அன்னைக்கு 64 ரூபா இருந்தது, இன்னைக்கு 95 ரூபா 100 ரூபா வந்துடுது. அதற்கு ஏற்றவாறு தான் ஊக்கத்தொகை அதிகமா கொடுத்திருக்கீங்க ஒழிய அன்றைக்கு என்ன லாபம் இருந்ததோ அதே லாபம் தான் இந்த விவசாயிகள் கிடைக்கிறத ஒழிய புதிய செய்தி எதுவும் இல்ல. ஒரு மாதிரி சொல்லுங்க. உரவிலை ஏற்றுவது, கூலி விலை ஏறிவிட்டதெல்லாம் சொல்லிட்டு கதையை சொல்லிட்டு நாங்கள் ஏற்றி இருப்பது கூடுதலாக மானியத்தை ஏற்றி இருக்கிறோமா இல்லையா என்ற கேள்விக்கு தான் நீங்க பதில் சொல்ல வேண்டும். தவிர இதையெல்லாம் சுட்டி காட்டி அதனாலதான் நீங்க ஏற்றிருக்குன்னு சொல்ல முடியாது. ஒண்ணு ஆமான்னு சொல்லு, இல்ல இல்லன்னு சொல்லு. அதை விட்டுட்டு அரச அவர் கேட்டதுல ஒரு பாயிண்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அன்னைக்கு நாங்க கொடுத்த அமௌண்ட்டும் அப்ப இருந்த செலவுக்கும் இப்ப இருக்கிற அந்த விலைவாசிக்கு நீங்க கொடுத்த அமௌண்ட்டும் அப்படி வச்சு பார்க்கும்போது ஈக்குவல் மாதிரி தானே இருக்கின்றது பாயிண்ட். திரும்ப திரும்ப போட்டு போட்டு அரைச்சிட்டு இருக்க. 10 நிமிடத்துக்கு தயார் செய்து கொண்டு வந்தால் 10 நிமிடத்தில் முடிக்க வேண்டும் என்று வைத்துக் கொள்ள வேண்டும். நானே பெல் அடித்து உட்காருங்கள் என்று சொல்லி கட்டாயப்படுத்தி உட்கார வைப்பது என்பது கூட ஒரு கண்ணியமான நடத்துதலாக இருக்காது என்று நான் கருதுகின்ற காரணத்தால் இதை மனதிலே வைத்து எல்லா உறுப்பினரும் பேசுவார்கள். 1.5 மணிக்குள்ளாகவே நான் முடிப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. அதை அனைத்து உறுப்பினரும் கடைபிடிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அப்புறம் பயிலுவாங்களா? நான் லீவ் போடாம வந்துரு மான்கம் போயிட்டு பாத்தீங்களா நம்ம உதயன்னா எதுவுமே பேசல. ஆமா அவரை காட்டினாங்களா? இந்த உட்கார்ந்து இருந்தாரு பக்கத்துல. நீ சொன்ன மாதிரி சீலிங்கன்றது ஆவுன்றது கூட கேமராவில் வந்து விஜய் சாரோட இந்த சைடு ஃபுட்டேஜ் ரிலீஸ் ஆகுறதுனால அவரும் சும்மா தான் இருக்காருங்கிற மாதிரிலாம் நக்கல் பண்றாங்க. இந்த பக்கம் கேமரா ஃபுட்டேஜும் வந்தா தானே தெரியும். சிரிக்கிறாரு. அதை விட மோசமா எல்லாம் அங்கே உட்காந்துருக்காங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் பேசும்போது இப்போ என்ன பண்றது? சும்மா உட்காந்துருக்கா இப்படிதான் இருக்கணும். இப்படியே உட்காந்துருந்தா சிலை ஆயிட்டாருன்னு வாங்க. சரி சரி ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இப்படி எல்லாம் பண்ணனா அங்க பாத்தியா ஒரு சிஎம் இப்படி உட்காந்துருக்கிறாரு. நீங்க அப்ப எதிர்கட்சி தலைவர் மட்டும் அப்படி உட்காந்துருக்கலாமா? என்ன சார் உங்களுக்கு ஏதாவது சொல்லணும். அடுத்து வருவாங்க சிஎம் இப்படி சிரிக்கலாமா, இப்படி சிஎம்க்கு அசிங்கமா வெள்ளதாடி இருக்கலாமா, என்ன சார்
அப்படி சொல்ல போனால் அதுக்கெல்லாம் வருவாங்க. இந்த இப்போ இத்தனை வருஷமா இல்லாமல் இப்போ பேசுகிற மொழியில் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இப்போ அது மாதிரி இப்போ ஒன்று ஒன்றா கண்டுபிடிப்பாங்க. ஆனால் இதான் பாலிடிக்ஸ் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. நைஸ். பார்த்து வைப்பான், நம்மளும் அங்கே போய் உட்கார வேண்டி வருது. வந்தான் நம்மளும் எந்திரிச்சு கடம் கோட்டார் அது கோட்டம் என்னது உறுப்பினர் அவர்களே நான் கூறுவது அப்படின்னு இழுத்துற வேண்டியதுதான். இவங்களுக்கு இந்த மாதிரி கேரக்டர்ஸ், அதாவது நம்ம பரிதாபங்கள் சுதாகர் மாதிரி கேரக்டர்ஸ் தான் எம்எல்ஏவா இருக்கணும். இதுதான் சரியா இருக்கும். ஆனா அவங்க வந்து தூண்டி விட்டுறாங்க. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எப்படி என்ன பண்ணுனா தெரியும். புதுசு தானே இவங்க, அவங்களுக்கு அந்த ட்ரிகர் ஆகும்போது அது வருது. இவங்களுக்கு அடி கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் உள்ள இருக்கிறதுனா ராஜ்மோகன். என் குழந்தை விஜயங்கள் கிட்ட எதுவும் கேட்காதீங்க, அவருக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிச்சு அப்படின்னா இப்போ கோவப்படாம ஆமா எங்க தலைவருக்கு எதுவுமே தெரியாது, கொள்ளையடிக்க தெரியாது, சுரண்ட தெரியாது அப்படின்னு அப்படி அவங்க சிரிச்சுக்கிட்டு சொன்னா சிரிச்சுக்கிட்டே பதிலடி கொடுக்கறதுக்கு ராஜ்மோகனால முடியும். பட் அவரோட அந்த ஒரு பர்சனல் இதை நோண்டி விட்டாங்க. என்னங்க தமிழ்ல பேச சொல்லுங்க சார், அவர்கிட்ட கிளாஸ் போக சொல்லுங்க சார் அப்படி இப்படின்னு. அப்ப ராஜ்மோகன் கேட்டார். அப்படி பார்த்தா எதிர்கட்சி தலைவர் உதயநிதி என்ன சுத்த தமிழ்லயே நொட்டிட்டாரா? நம்ம அவர் இருக்காருல்ல அந்த ஸ்பீக்கர் உட்காந்து மேல உட்காந்துருக்காரு, அவர் சொல்லுவார் இவ்வளவு நேரம் தமிழ்ல பேசுங்கன்னு சொன்ன நீங்களே 4 தரம் பட்ஜெட் எப்படின்ட்டீங்க, பட்ஜெட்டுக்கு தமிழ் தெரியாதா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பு வர அவருக்கு. இங்க இங்கிலீஷே சேர்க்காம பேசுங்கன்னா முக்காவாசி பேர் இருக்க மாட்டீங்க. இப்போ பார்ட்டி ஃபண்ட் தமிழ்ல சொல்லுங்க அப்படின்னா கொண்டாட்ட நிதி அப்படின்னு அப்படித்தானே. சும்மா இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனையை உண்டு பண்ண சொல்லணும் அவங்களுக்கு. உதயநிதி அவரை வாயை திறக்க சொல்லுங்க சார், அப்பதான் நல்லா இருக்கும். எது போன ஃப்ரைடே அடிச்சாங்க ஒரு அடி, அப்பாவை காண அப்பாட்ட போய் கேளுங்க, அதோட ஆஃப் ஆனவர் தான். ஐயோ ஓடவும் முடியல பேசவும் முடியல, என்ன சார் நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. என்ன நீங்க வாய் திறந்தா தான் சார் கண்டென்ட், நீங்க ஏதாவது பேசணும் அது வரணும், அப்பதானே கண்டென்ட் வரும். நேற்று கொஞ்சம் போரிங் தான் சார், மூஞ்சி தெரியாதவங்க எல்லாம் பேசிக்கிட்டு நீங்க பேசுங்க சார். இப்ப விஜய்க்கு பிடிச்ச மாதிரி தான் சொல்றேன், நீங்க பேசுங்க எதிர்கட்சி தலைவரே, பேசுங்க நீங்க பேசினாதான் கண்டென்ட். இன்னைக்கு இருக்கா தெரியல என்னைக்கு இருந்தாலும் நீங்க பேசுங்க சார், பேசுங்க சார். அதாவது பேசினா தானே அதுல இருந்து அடிக்க முடியும். போர் அடிக்குது சார், இப்பதான் தெரியுது ஹார்ட் டு பீஸே நீங்க தான் என்டர்டைன்மெண்ட். நைஸ். அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறோம். பாய்.